கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. இந்த நாளிலும் கூட பரிசுத்த தேவன் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, குறித்த காலத்தில் உன் தரிசனம் நிறைவேறும். நம்முடைய ஆண்டவர் நமக்கு தந்த தரிசனங்கள் சில சமயத்தில் காலங்கள் ஆயிருக்கலாம், வருஷங்களும் ஆயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொன்ன தரிசனத்தில் அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? விளங்கி கொள்ள வேண்டும். சில சமயத்தில் நாமே மறந்திருக்கலாம். நாம் மறந்தாலும் தரிசனம் தந்தவர் மறப்பது இல்லை என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். ஆபகு தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கிறோம், குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் தரிசனத்தை தந்தவர் அதற்கு ஒரு காலத்தை என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். அந்த காலத்தில் அதன் காலத்தில் ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் ஆண்டவர் என்ன செய்கிறவர் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் யோசேப்பை குறித்து நம்ம பார்க்க முடிகிறது. இந்த யோசேப் 17 வயது வாலிபனாய் இருக்கும்போது ஒரு சொப்பனத்தை காண்கிறான். அந்த சொப்பனம் சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் அவனை வணங்கும் என்கிறதான சொப்பனத்தை காண்கிறான். அந்த சொப்பனம் உடனே அவன் வாழ்க்கையில் நிறைவேறிட்டா. 17 வயதில் சொப்பனத்தை கண்டவன் அந்த சொப்பனத்தை கண்டு என்றைக்கு தன் சகோதரனிடத்தில் பகிர்ந்து கொண்டானோ, பகிர்ந்து கொண்ட நாளிலிருந்து நானா உன்னை வணங்கணும் என்று சொல்லி, நீ உயிரோடு இருந்தால் தானே, என் தகப்பன் வீட்டில் நீ இருந்தால் தானே என்று சொல்லி அவன் மேலே எப்படியாவது கொலை செய்யணும்னு நினைத்தார்கள், எப்படியாவது அவனை இல்லாமலாக்கணும்னு நினைத்தார்கள். ஆண்டவர் தந்த தரிசனம் அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு அவனை கொலை செய்யணும் திட்டமிட்டார்கள். அது வாய்க்கவில்லை. பொய்யான குற்றச்சாட்டு போத்திபாருடைய வீட்டில் நடந்தது. அதுலேயும் வாய்க்காத அளவுக்கு அவன் உண்மையுள்ளவன் என்பதை தான் அநேகர் கண்டு கொண்டார்கள். சிறைச்சாலையிலையும் தேவன் அவன் கூட இருந்தார் என்று என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். 17 வயதில் கண்ட சொப்பனம் 30 வயதில் தான் அவன் வாழ்க்கையில் நிறைவேறிச்சு. பார்வோனுக்கு முன்பாக எகிப்து தேசத்தில் அதிகாரியாக இருக்கும்போது அவனுக்கு வயது 30 என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி என்றால் அந்த சொப்பனத்தை கொடுத்து 30 வயது என்று சொன்னால் 13 வருஷம் யோசேப்பு காத்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த காத்திருக்கிற அனுபவம் சில சமயத்தில் உருவாக்குகிற பாதையாக இருக்கும். இந்த உருவாக்குகிற பாதையிலும் கர்த்தர் நம்ம கூட இருப்பார் என்பதை நம்ம என்ன செய்யணும்? விளங்கி கொள்ளணும். ஆனால் தரிசனம் தந்தவர் நிச்சயமாக நிறைவேற்றி முடிப்பார். தரிசனத்தில் அவர் உண்மையுள்ளவர். அதுக்கு தாமதித்தாலும் நம்ம காத்திருந்து தான் ஆகணும். இது ஒரு காத்திருக்கிற அனுபவத்தின் காலமாக இருக்கிறதா? நிச்சயமாக சொல்கிறேன், உன் கூட ஆண்டவர் இருக்கிறார். நீ பொறுமையாய் காத்திரு, நிச்சயமாக அற்புதமாய் நடத்துவார். நிச்சயமாக உனக்கு தந்த தரிசனம் அவர் நிறைவேற்றி இந்த நாட்களில் முடிப்பேன் வாக்கு பண்ணுகிறார். அப்படியே ஜோமனோமா வானத்தை பூமி உண்டாக்குன சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையின்படியே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். தரிசனம் உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.